தமிழக அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள குதிரை பேரம் குற்றச்சாட்டு தொடர்பாக திமுக மற்றும் அதிமுக சார்பில் ஆளுநர் ஆர்.வி. அர்லேக்கரை சந்தித்து தனித்தனியாக மனுக்கள் அளிக்கப்பட்டுள்ளது. சமீபத்தில் நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் 108 இடங்களில் வெற்றி பெற்ற தமிழக வெற்றி கழகம் கூட்டணி கட்சிகள் மற்றும் ஆதரவு எம்எல்ஏக்களின் துணையுடன் தங்களுக்கு ஏற்பட்ட தடைகளை எல்லாம் தாண்டி ஆட்சியை அமைத்தது. இதற்கிடையில் அதிமுகவை சேர்ந்த 6 எம்எல்ஏக்கள் தங்களின் பதவியை ராஜினாமா செய்து தாவேகாவில் இணைந்துள்ளதால் ஆளுங்கட்சி குதிரை பேரத்தில் ஈடுபடுவதாக எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து குற்றஞ்சாட்டி வருகின்றன. இந்த நிலையில் திமுக அமைப்பு செயலாளர் ஆர்.எஸ். பாரதி, மாநிலங்களவை உறுப்பினர் பி. வில்சன் உள்ளிட்ட நிர்வாகிகள் சென்னை கிண்டியில் உள்ள லோக்பவனில் ஆளுநரை சந்தித்து மனு அளித்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஆர்.எஸ். பாரதி, அவதூறு வழக்கில் கைது செய்யப்பட்ட திமுக எம்எல்ஏ அனிதா ராதாகிருஷ்ணனை தாவேகாவில் இணையுமாறு காவல்துறை அதிகாரிகள் மிரட்டியதாக குற்றம் சாட்டினார். மேலும் திமுக எம்எல்ஏக்களான ஆஸ்டினுக்கு அமைச்சர் பதவியும் சீனிவாசனுக்கு 50 கோடி ரூபாயும் வழங்குவதாக பேரம் பேசப்பட்டதாகவும் ஆர்.எஸ். பாரதி தெரிவித்தார். முதல்வர் விஜயின் தனிப்பட்ட பாதுகாவலர்கள் காவல்துறையினரையே தள்ளும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அரசுடன் தொடர்பு இல்லாத சிலர் அமைச்சரவை கூட்டங்களில் பங்கேற்று அதிகாரிகளுக்கு உத்தரவிடுவதாகவும் இந்த விவகாரம் தொடர்பாகவும் ஆளுநரிடம் புகார் அளித்ததாகவும் இந்த புகார்கள் குறித்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என ஆளுநர் உறுதியளித்ததாகவும் ஆர்.எஸ். பாரதி தெரிவித்தார். திமுக தரப்பினர் ஆளுநரிடம் மனு அளித்ததை தொடர்ந்து அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் இன்பதுரை ஆகியோரும் ஆளுநரை சந்தித்து மனு அளித்தனர். செய்தியாளர்களிடம் பேசிய அக்னி கிருஷ்ணமூர்த்தி, தாவேகா குதிரை பேரத்தில் ஈடுபட்டதாக முன்னதாகவே மனு அளிக்கப்பட்டது. எனவே அளித்த மனு மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மீண்டும் வலியுறுத்தியதாகவும் அவர் தெரிவித்தார். அதேபோல் எம்பி இன்பதுரை, முதல்வர் விஜய் நேரடியாக சில அதிமுக எம்எல்ஏக்களை சந்தித்து வாக்குறுதிகள் அளித்ததாக தகவல் இருப்பதாகவும் அதன் பின்னரே சிலர் பதவி விலகி தாவேகாவில் இணைந்ததாகவும் குற்றம் சாட்டினார். இந்த விவகாரத்தில் ஆளுநர் தனது அரசியல் சாசன அதிகாரத்தின் அடிப்படையில் உரிய நடவடிக்கை எடுத்து உண்மையை வெளிக்கொணர வேண்டும் என்றும் திமுக மற்றும் அதிமுக வலியுறுத்தியுள்ளன. அப்படி பார்த்தால் ஆளுங்கட்சி குதிரை பேரத்தில் ஈடுபட்டது உண்மையோ என சிந்திக்க வைக்கிறது. அதே சமயம் அதிமுகவிலிருந்து விலகியவர்கள் எல்லாம் அதிமுகவும் திமுகவும் கூட்டணி வைத்து ஆட்சி அமைக்க திட்டமிடுகிறது. அதனால்தான் கட்சியிலிருந்து விலகிவிட்டோம் என கூறி வரும் நிலையில் இரு கட்சியினரும் ஆளுநரை ஒரே நேரத்தில் சந்தித்து ஆளுங்கட்சிக்கு எதிராக ஒரே புகார் குறித்து மனு கொடுத்திருப்பது கட்சியிலிருந்து விலகியவர்கள் கூறிய தகவல் உண்மைதானா என்பது போலும் உள்ளது. ஆளுநரிடம் தங்கள் மீது வைக்கப்பட்ட இந்த குற்றச்சாட்டுகளுக்கு ஆளுங்கட்சி தரப்பில் என்ன பதில் வெளியாகும் என்பது தற்போது அரசியல் வட்டாரத்தில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் அதை பொறுத்திருந்து பார்ப்போம். குதிரை பேரம் நடந்தது உண்மையா அல்லது அந்த இரு கட்சிகளும் கூட்டணி வைத்து ஆட்சி அமைக்க திட்டமிடுவது உண்மையா என்று இன்னும் சில காலங்களில் தெரிந்துவிடும்.